कारगूढार्थमहाविभूत्या ओंकारमर्मप्रतिपादिनीभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्रापि पञ्चास्यमान्या विधीन्द्राविमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिगेहं महच्चित्तदेहं मयि देवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति சரி இது வரைக்கும் நடத்தின ஸ்லோகங்கள்ல ஏதாவது क्वेश्चंस டவுட்ஸ் இல்லையா யாருக்கும் இல்ல நான் லாஸ்ட் ஸ்லோகம்க்கு ரெக்கார்டிங் அனுப்பல கொஞ்சம் ரொம்ப டைட்டா போயிடுத்து நான் கும்போணம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஒரு 1 மந்தாவே கும்போணம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் சோ இனிமே தான் பண்ணனும் நான் பண்ணி அனுப்புறேன் சரி ஸ்டார்ட் பண்ணலாமா 13th ஸ்லோகம் நரம் வர்ஷியாம்சம் நயன விரசம் நர்மசுஜடம் तवापाङ्गालोके पतितमनुधावन्ति शतशः गलद्वेणीबन्धाः कुचकलश विस्त्रस्तसिचया हठात् त्रिट्यत्कान् அது எப்படி நீங்க பிரிச்சு சொல்ல முடியுமா பார்க்கறேன் हठात् त्रिट्यत् काञ्च्यो विगलित दुकूला युवतयः ओके திருப்பி சொல்றேன் நரம் வர்ஷியாம்சம் நயன விரசம் நர்மசு ஜடம் தவ அபாங்கா ஆலோகே ஓகே தவாபாங்காலோகே பதித மனுதாவந்தி சதசஹ அடுத்து கலத்வேணி பந்தாக குச்சகலஷ விஸ்ரஸ்த சிச்சயா ஹட்டாத் குட்யத்காஞ்ச்யோ விகலித துகூலா யுவதயः மீனிங் பார்க்கலாமா சோ இது மீனிங் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னா தவ அபாங்கா லோகே அபாங்கம்னா ஓரமா ஆலோகனம்னா பாக்குறது கட்டாட்சம்னா என்ன நேர உருன்னு முறைச்சு பாக்குறது கட்டாட்சம் இல்ல ஓர கண்ணா பாக்குறது தான் கட்டாட்சம் இந்த கட்டாட்சத்தை பத்தி ஆதிசங்கரர் நிறையவே வர்ணனை பண்றார் எஸ்பெஷலி கனகதாராஸ்தவத்துல கட்டாட்சத்தை பத்தியே முதல்ல 5 ஸ்லோகம் வெறும் கட்டாட்சத்தை பத்தி ஓகே சோ இது இருக்கு இல்லையா அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி பிருங்காங்கனைவ முகுளாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிர பாங்கலீலா அங்கேயும் அப்பாங்கத்தை பத்தி தான் பேசுறார் உன்னோட கடைக்கண் பார்வை எப்படி விளையாடுறது அப்படின்னு மகாவிஷ்ணு இப்படி ஓர கண்ணால பாக்குறாளாம் திருப்பி கண்ணை சரியா வச்சுக்கிறாளாம் ஓர கண்ணால பாக்குறாளாம் திருப்பி கண்ணை சரியா வச்சுக்கிறாளாம் அது வண்டு வந்து மொக்கிற மாதிரி இருக்கு சுவாமி மேல இருக்கிற மாலை மேல அப்படிங்கிற அளவுக்கு அவர் அதுக்கு அர்த்தம் பண்றார் அந்த அளவுக்கு அந்த கட்டாட்சத்துக்கு அவர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார் அந்த கட்டாட்சம் என் மேல கொஞ்சம் அப்படியே போயிட்டு வரும்போது லைட்டா என் மேல பட்டா என்னோட எல்லா பாபமும் பொசுங்கிடும் அப்படிங்கறதெல்லாம் அதுல பாடியிருக்கார்
அந்த தாரித்ரம் போறது வந்து அதுக்கு ஒரு கட்டாட்சம் போதுங்கிற இது அத முக்கியமா சொல்றதுதான் கனகதாராஸ்தவத்துல. சோ அந்த அப்பாங்கத்தோட மகிமை தான் இந்த ஸ்லோகம். அம்பாளுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல வரணும். அதே மாதிரி இந்த கட்டாட்சம் 100 ஸ்லோகமா மூக்க பஞ்சசத்தில கட்டாட்ச சதகம்னே ஒண்ணு இருக்கு. ஓகே, அம்பாளுடைய கட்டாட்சம் எப்பேற்பட்டது அப்படின்னு மூக்க கவி என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் சொன்னா தலையெழுத்தே மாறிடும்னு சொல்லுவா. அது எது தெரியுமா? ஆஹ் ஒரு நிமிஷம். அது என்ன? மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷி. தினம் சாயங்காலம் சொல்லுவேன் இத விளக்கேத்திட்டு. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனைரபரோக்ஷிதேன காமாक्षि कर्म तिमिरोत्कर भास्करेण श्रेयस्करेण मधुपद्युति तस्करेण. மாதக்ஷணம் அம்மா ஒரு க்ஷணத்துக்கு, ஸ்னபயமாம் என்னை குளிப்பாட்டு. எதுல? தவ வீக்ஷிதேன உன் பார்வையால. எப்பேற்பட்ட பார்வை? மந்தாக்ஷிதேன. அந்த பார்வை எப்பேற்பட்டதுன்னா, அந்த ஓர கண்ணால நீ லேசா பார்க்கும்போது சுஜனைஹி சாதுக்களை நீ அந்த பார்வையோட பாப்பியே, அந்த ஓர பார்வையால அப்பரோக்ஷிதேன ஒரு க்ஷணம் அந்த பார்வையால என்னையும் பாரு. அது என்ன பண்ணும்? காமாட்சி, ஹே காமாட்சி, யாருடைய கண்கள்னாலேயே நம்மளுடைய காமங்கள் நம்ம கேட்கறதெல்லாம் பூர்த்தி பண்ணிடுவாளோ அப்பேற்பட்ட காமாட்சி. இன்னொன்னு கானா சரஸ்வதி, மானா மகாலட்சுமி. இவா 2 பேரையும் யாரு கண்களா வச்சுட்டு இருக்காளோ அப்பேற்பட்டவள். இப்படின்னு காமாட்சிங்கிற சப்தத்துக்கு நிறைய அர்த்தம். தன் கண்களாலே நம்மளுடைய காமங்களை பூர்த்தி செய்பவள், அது ஒரு அர்த்தம். என்ன? காமாட்சி கர்ம திமிரோ, என்னுடைய கர்ம வினை இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கு? டார்க்னஸா இருக்கு. திமிரம், நாட் டார்க்னஸ். டார்க்னஸை விட டார்க். அந்த இடத்துல ஒரு பிரைட்னஸ்னு ஒரு லைட்னு இருக்குன்னே சொல்ல முடியாது. அதுக்கு பேரு திமிரம்னு பேரு. அது எப்படி இருக்கு? நம்மளுக்கு கர்மங்கள் எப்படி இருக்கு? திமிரத்தை போல இருக்கு. அந்த கர்ம திமிரத்துக்கு அம்பாளுடைய கடைக்கண் பார்வை எப்படி இருக்கு? பாஸ்கரேன, சூரியனை போல இருக்கு. அப்பேற்பட்ட அந்த அப்பாங்கத்தால வேற என்ன செய்யும் அந்த அப்பாங்கம்? ஸ்ரேயஸ்கரேன, எனக்கு ஸ்ரேயஸை கொடுக்கும். எனக்கு என்ன கிடைக்கணுமோ, வாட் ஐ டிசர்வ் டு கெட், அதை கொடுக்கும். ஸ்ரேயஸ்கரேன மதுபத்யுதி தஸ்கரேன. அந்த கண்ணு வந்து வண்டு இருக்கு இல்லையா, வண்டோடைய அழகை தோக்கடிச்சிடும். அப்பேற்பட்ட அந்த கண்களுடைய கடைக்கண் பார்வை. இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப மாபெரிவா சொல்லுவா. இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுங்கோ, தலை எழுத்தே மாதிரிடும் அப்படின்னு சொல்லுவா. அம்பாளுடைய கட்டாட்சம் அப்பேற்பட்ட கட்டாட்சம். சோ இது நம்ம வந்து வேற வேற சோர்சஸ்ல இருந்து பார்த்தோம் இல்லையா, கட்டாட்சத்தை எப்படி வசதியா சொல்லியிருக்கா. 100 ஸ்லோகங்கள் வெறும் கட்டாட்சத்தை பத்தி மட்டுமே இருக்கு. சோ இந்த கட்டாட்சம் உன்னுடைய தவ அப்பாங்கா லோகே, உன்னுடைய கட்டாட்ச பார்வை நீ ஒரு நிமிஷம் பார்க்கும்போது என்ன ஆறுது? பத்தித்தம். இந்த பத்தித்தம் அனுதாவந்தின்னு அந்த வார்த்தையை பிரிக்கணும். பத்தித்தம் அனுதாவந்தின்னு சொல்லியிருப்பேனா, பிரிக்கிறது எப்படி பிரிக்கணும்? பத்தித்தம் அனுதாவந்தி. பத்தித்தம் ரொம்ப லோலியா இருக்கிறவா, வீழ்ந்தவான்னு சொல்லுவோம் இல்லையா, அவளுடைய கர்மத்தினால ரொம்ப கேவலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, லோலி, பத்தித்தம். சோ விழுந்த நரம், மனிதன், அவனுடைய கர்மங்கள் நன்னாவே இல்லை, ரொம்ப மோசமான ஒருத்தர். அப்பேற்பட்ட நரம். அவன் எப்படி இருக்கான்? வர்ஷீயாம்சம், ரொம்ப வயசாயிடுத்து, வர்ஷீயாம்சம். அப்புறம் நயன விரசம், நம்மளுக்கு அவனை பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு.
கண்ணுக்கு அவனை பார்த்தா ரசமா இல்ல, விரசமா இருக்கு. நயனம் கண்ணுக்கு எப்படி இருக்கான் அவன்? விரசமா இருக்கான். ரசமாவே இல்ல, அவனை பார்த்தாலே பிடிக்கல, பார்த்தாலே அருவருப்பு வரும், அப்பேற்பட்ட ஒரு தோற்றம் உடையவன். சோ வயசா வேற இருக்கான், வயசானவனா வேற இருக்கான். நயன விரசம், கண்ணுக்கு ரசமாவே இல்ல அவனை பார்த்தா. நயன விரசம் நர்மசு ஜடம், எப்பேற்பட்ட ஜடமா இருக்கான். இன்னமும் சென்சுவல் பிளஷர்ஸ் அவனுக்கு வேண்டிருக்கு, அப்பேற்பட்ட ஒரு ஜடமாவே அவன் இருக்கான் இத்தனை வயசானதுக்கு அப்புறமும். சோ அவன் எப்படி பத்தித்தனா இருக்கான். இப்பேற்பட்ட பத்தித்தனை அனுதாவந்தி பின்தொடர்ந்து ஓடி வருகிறார்கள். எதுல? சதசக, நூற்று கணக்கா, கூட்டம் கூட்டமா. யாரு? கலத்வேணி பந்தாகா, தலைமுடி அவுத்துண்டு, குச்சகலச விஸ்ரஸ்த சிச்சையா, மேலாடை நகரது கூட தெரியாத யாரு? யுவதயா, யங் விமென். ஹட்டா திருட்யாத் காஞ்சியக, பரபரப்பால், ஹட்டாத் திருட்யாத், காஞ்சியம்னா என்ன சொன்ன? இடுப்புல கட்டின்னு இருக்கிற அந்த கயிறு காஞ்சி, அது என்ன ஆச்சு? ஹட்டாத் பரபரப்பால, திருட்யா அப்படின்னா என்ன? அவுந்தெடுத்து, இடுப்புல இருக்கிற கயிறு அவுந்தெடுத்து, எது புடவைய புடிச்சு வச்சுன்னு இருக்குமோ அந்த கயிறு அவுந்தெடுத்து, மேலாக்கு நகர்ந்தெடுத்து, தலைமுடி அவுந்திருக்கு, அது கூட தெரியாத யுவதையக, யாரு? சின்ன வயது பெண்கள் இவனை பின்தொடர்ந்து அனுதாவந்தி ஓடுறா. விகலித துக்கூலா, சேலைகள் துக்கூலானா புடவை, விகலித நழுவிய புடவை. சோ இத ப்ரோஸ் ஆர்டர்ல சொல்றேன். தவ அபாங்கா லோகே பத்தித நரம் வர்ஷீயாம்சம் நயன விரசம் நர்மசுஜடம் அனுதாவந்தி. காஹா அனுதாவந்தி? गलद्वेणी बन्धाः कुचकलश विस्त्रस्त्र सिचया हठात् त्रिट्यात् कांच्यो विगलित दुकूला युवतयः शतशः अनुधावन्ति. நூற்றுக்கணக்கான கூட்டம் கூட்டமா யங் விமென் எப்படி அவன் பின்னாடி ஓடி வரா. புடவை நழுவுறது தெரியல, மேலாக்கு நழுவுறது தெரியல, தலைமுடி அவுந்து இருக்கு தெரியல, இடுப்புல இருக்கிற கயிறு அவுந்து வருது அது தெரியல. அது கூட தெரியாம அவன் மேல ஒரு பைத்தியம் புடிச்சவா மாதிரி அவன் பின்னாடி ஓடி வரா. எப்பேற்பட்டவன்? பத்தித்தனா இருக்கிற ஒரு வயசான, இன்னமும் சென்சுவல் பிளஷர்ஸ் வேணும்னு நினைக்கிற ஒரு மோசமான ஒரு பத்தித்தனான ஒரு நரன் பின்னாடி ஓடி வரா. ஏன்? அவனுக்கு என்ன கிடைச்சது? அம்பாளுடைய கட்டாட்சம் கிடைச்சது. கண்ணுக்கு பார்த்தாலே நம்மளுக்கு பிடிக்காது அப்படின்னு இருக்கிறவன் இவாள் எல்லாரும் எப்படி வருவா? அவன் தான் வேணும்னு பின்னாடி ஓடி வருவாளாம். புரியறதா? மீனிங் புரியறதா? என்ன சொல்ல வரா? சோ யுவதயா அப்படிங்கிறது எதை குறிக்கும்? இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கா பாஷ்யத்துல. ஸ்திரீகளுக்குள்ள நான் கீர்த்தியா இருக்கேன், செல்வமா இருக்கேன், வாக்தேவதையான சரஸ்வதியா இருக்கேன், ஞாபக சக்தியா இருக்கேன், புத்தியா இருக்கேன், திருட சித்தமா இருக்கேன், பொறுமையா இருக்கேன். இந்த தெய்வீக குணங்கள் எது ஸ்திரீகள் இடத்துல காணப்படுகிறதோ அது எல்லாமே நானா இருக்கேன் அப்படின்னு அம்பாள் சொல்லியிருக்கா. சோ இங்க யுவதையகான்னு வெறும் யங் விமெனை குறிக்கல, இந்த குணங்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது. அவனை கண்டாலே யாரு பிடிக்காதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அவன் பின்னாடி இந்த குணங்கள் துரத்திண்டு ஓடி வரும். புரியறதா? அது இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிளனேஷன். ரெண்டாவது, அம்பாளுடைய கட்டாட்சம் யாருக்கு கிடைச்சதோ அவன் காமேஸ்வரனுடைய அம்சம் உடையவனாய் ஆகிடுவான் அப்படின்னு சொல்றான்.
இது இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அம்பாளை பூஜை பண்றது, அம்பாளுடைய அழகு உணர்றது காமேஸ்வரனுடைய கண் பார்வையில தான் உணரணும்னு அவ தபஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோமா போன ஸ்லோகத்துல? ஞாபகம் வருதா? அதனால அவளுக்கு சிவசாயுஜ்யம் கிடைக்கிறது. பிகாஸ் அம்பாளை பரமேஸ்வரனால மட்டும் தான் உணர முடியும். சோ அவ பரமேஸ்வரன் மாதிரி தபஸ் இருக்கா டு எக்ஸ்பீரியன்ஸ் அம்பாள். அவ இப்படி இருக்கிறதுனால அவளுக்கு எளிமையா சிவசாயுஜ்யம் கிடைச்சிடுதுன்னு 12வது ஸ்லோகத்துல பார்த்தோம். அம்பாளுடைய அழகு அப்பேற்பட்டது அப்படின்னு. சோ அம்பாளுடைய கட்டாட்சம் யாருக்கு கிடைக்கிறதோ அவன் எப்பேற்பட்டவனாரா? காமேஸ்வரனுடைய அம்சம் அவன் ஆயிடுறான், அம்சமா அவன் ஆயிடுறான். ஓகேவா? அதே மாதிரி இப்ப யுவத்தையக சின்ன வயசு பெண்கள்னு யாரெல்லாம் வர்ணனை பண்றாளோ அவெல்லாம் தெய்வீக சக்தியினுடைய அம்சம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது எல்லாம் அவனை பின்தொடர்றது. அவனோட கர்ம வினை மோசமா இருந்தாலும் சரி, அவன் பாக்குறதுக்கு அழகா இல்லாம இருந்தாலும் சரி, வயசா இருந்தாலும் சரி, பத்தித்தனா இருந்தாலும் சரி. இதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். சோ இந்த ஸ்லோகம் நம்ம ஜபம் பண்ணினோம்னா அம்பாளுடைய கட்டாட்சத்துடைய கிருபை நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிடும். இதுக்கு இன்னொரு ஒரு பலன் போட்டிருக்கா, காம ஜெயம். நம்மளுக்கு ஆசை ஏற்பட்டுட்டே இருக்குன்னா அந்த ஆசை மேல நம்மளுக்கு ஜெயம் கிடைக்கும். புரிஞ்சுதா? சரி, யாரெல்லாம் அவைலபிள் ஃபார் சாண்டிங்? ஓகே ஓகே, பவானி மேம், லக்ஷ்மி அக்கா, அப்புறம் சரி பவானி மேம், மாதங்கி மேம். ஓகே. நரம் வர்ஷீயாம்சம் நரம் வர்ஷீயாம்சம் நயன விரசம் நயன விரசம் நர்ம சுஜடம் நர்ம சுஜடம் தவாபாங்காலோகே தவாங்காலோகே அனு பதிதம் அனுதாவந்தி பதிதம் அனுதாவந்தி சதசஹ. சதசஹ. லக்ஷ்மி அக்கா, கலத்வேணி பந்தாஹ குச்சகலஷ விஸ்ரஸ்தசிச்சயா ஹட்டாத் த்ரிட்யாத் காஞ்ச்யோ விகலிததுகூலாயுவதயः. So மாதங்கி and மாலதி மேம், நெக்ஸ்ட் ஸ்லோகத்தோட சாண்டிங்க்கு நீங்க வந்துக்கோங்க. சரி, 14 பார்க்கலாம்ல, டைம் இருக்கா? ஓகே. பிரேமலதா மேம் சொல்லுங்க. சரி, I'm ready. லக்ஷ்மி, நான் சொல்றேன். சாண்டிங்கா இருங்க மேம், நெக்ஸ்ட் ஸ்லோகம் வரும்போது சொல்லலாமா? ஓகே ஓகே மேம். 14th ஸ்லோகம். திருப்பி we are back to the tantra now. 14th ஸ்லோகத்துல क्षितौ षट्पञ्चाशत् द्विसमधिकपञ्चाशदुदके हुताशे द्वाषष्टिश्चतुरधिकपञ्चाशदनिले दिवि द्विषट्त्रिंशान् मनसि चतुष्षष्टिरिति ये. ஃபாலோ பண்ண முடியறதா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேம். கஷ்டமா இருக்கு. ஓகே. மயூகாஸ்தேஷாமப்யுபரி தவ பாதாம்புஜயுகம். ஓகே, அதுக்கு தான் கேட்டேன். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். சரி, இந்த ஸ்லோகம் சாண்ட் பண்ணா பஞ்சம், பசி, பட்டினி
கொரோனா மாதிரியான நோய்கள் எல்லாம் தீந்துடும் அப்படின்னு பலன் போட்டிருக்கு. ஓகே, மூல பிரகிருதியை நம்ம எப்போ பூஜை பண்றோமோ அப்போ இட் ஹாஸ் an ability to manifest and change the world. அதை கலெக்டிவா பண்ணோம்னா இன்னுமே அதுல வந்து சேஞ்சஸ் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும். சரி, அப்ப இது நான் அடுத்த வாரமே எடுக்கட்டுமா? இது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நிறைய உண்டு. ஓகே மேம். வெறும் மீனிங் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன், அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் திருப்பி, since it looks a little difficult, திருப்பி we'll do it next week. ஓகே மேம். ஓகே. க்ஷித்தௌ, க்ஷிதி அப்படின்னா பூமி, க்ஷித்தௌ அப்படின்னா பூமி தத்துவம். எது? மூலாதாரம், ரூட் சக்ரா. ஓகே. ஷட் பஞ்சாஷத் 56. ஷட் பஞ்சா, ஷட்னா 6, பஞ்சாஷத்னா 50. சோ பூமி தத்துவத்துல 56. மீனிங் மட்டும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. க்ஷிதௌ ஷட் பஞ்சாஷத், பூமி தத்துவம் அதாவது ரூட் சக்ரா மூலாதாரத்துல 56. அதுக்கப்புறம் உதகே அப்படின்னா ஜலத்தத்துவம். ஜலத்தத்துவம் எங்க இருக்கு? சுவாதிஷ்டானம். உதகே த்விசமதிக பஞ்சாஷத். த்விசமதிக பஞ்சாஷத்னா 50க்கு மேல 2 அப்படின்னு அர்த்தம். சோ 52. ஓகே. ஹுதாஷே அக்னி தத்துவமான மணிப்பூரகத்துல துவாஷஷ்டிஹி 62. துவானா 2, ஷஷ்டினா 60. துவாஷஷ்டிஹி 62. அனிலே, அனிலம்னா வாயு தத்துவம். வாயு தத்துவத்துல என்ன? அதாவது அநாகதம், ஹார்ட் சக்ரா. சோ ஹுதாஷேங்கிறது மணிப்பூரகம் இஸ் யுவர் சோலார் பிளெக்சஸ். ஜலதத்துவம் இஸ் யுவர் சுவாதிஷ்டானம், யுவர் சேக்ரல் சக்ரா. ஹார்ட் சக்ரா என்னது? அனிலே. அங்க என்ன இருக்கு? சதுரதிக பஞ்சாஷத். 4, 50க்கு மேல 4 அதிகம், 54. திவி, திவினா ஆகாஷ தத்துவம்னு அர்த்தம். திவினா ஹெவன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சோ ஆகாஷ தத்துவம் ஆகிய விஷுத்தி, அதாவது எது? த்ரோட் சக்ரா. இங்கதான் ஆகாஷ தத்துவம் இருக்கு. த்விஷத்ரிம்ஷத். ஓகே. ஷட்ரிம்ஷத் அப்படின்னா 36. த்விஷத்ரிம்ஷத்னா 72. 36 into 2, 72. மனசிச்ச, மனஸ்தத்துவம் ஆக்ஞா. மனசிச்ச சதுஷ்ஷஷ்டி, சதுஷ்ஷஷ்டினா 64. இதி, இப்படியாக. மயூகாஹா, மயூகாஹானா கிரணங்கள். ஏ, எவை, எதையெல்லாம்? மயூகாஹா கிரணங்கள். தேஷாம் அப்பி, அவைகளுக்கு. உபரி, அதுக்கும் மேல. தவ, உன்னுடைய. பாதாம்புஜயுகம், உன்னுடைய 2 கால்களும். your pair of feet. பாதாம்புஜம் எப்படி இருக்கு? லோட்டஸ் மாதிரி இருக்கு. அது எங்க இருக்கு? இவைகளுக்கு மேல் இருக்கு அப்படின்னு சொல்றா. மயூகம்னா இந்த கிரணங்கள், இப்பேற்பட்ட கிரணங்கள் இந்த சக்கரத்து மேலெல்லாம் விழுந்தால் என்ன கிடைக்கும்? உன்னோட பாதாம்புஜம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரஃப் மீனிங்ல நான் கொண்டு வந்து இதை நிறுத்துறேன். பட் திஸ் இஸ் நாட் தி எக்ஸாக்ட் இது. we will see that again next week. ஒரு தடவை சாண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே. மாலதி மேம். எஸ் மேம். க்ஷிதௌ ஷட் பஞ்சாஷத், ஷிதௌ ஷட் பஞ்சாஷத், த்விசமதிக த்விசமதிக பஞ்சாஷதுதகே, பஞ்சாஷதுதகே, ஹுதாஷே த்வாஷஷ்டிஹி, ஹுதாஷே த்வாஷஷ்டிஹி, சதுரதிக பஞ்சாஷதனிலே, சதுரதிக பஞ்சாஷதனிலே, தனிலே, பஞ்சாஷத் அனிலே. பஞ்சாஷதனிலே. ஓகே, தேங்க்யூ மேம். மாதங்கி மேம். திவித்விஷத்ரிம்ஷத், द्विद्रिंशत्त्रिंशत्
இல்ல திவி தெரியல. திவி த்விஷட் திவி த்விஷட் த்விஹிஷட் அப்படி ஈஸியா பிரிச்சுக்கிறீங்களா? த்விஹிஷட் த்விஹிஷட் த்ரிம்ஷன் த்ரிம்ஷத் मनसि च मनसि च चतुष्षष्टिरिति ये चतुष्षष्टिरिति ये मयूखास्तेषाम् मयूखास्तेषाम् अप्युपरि तव अप्युपरि तव पादाम्बुजयुगम् पादाम्बुजयुगम् प्रेमलता मैम क्षितिषट् पञ्चाशत् मैम म्यूट्ல இருக்கேள். இருங்க நான் அன்மியூட் பண்ணட்டுமா? ரெடி ரெடி ரெடி. क्षितौ षट् पञ्चाशत् क्षितौ षट् पञ्चाशत् द्विसमधिक द्विसमधिक पञ्चाशदुदके पञ्चाशदुदके हुताशे द्वाषष्टि उदासे द्वाषष्टि द्वाषष्टिः द्वाषष्टिः चतुरधिक चतुरधिक पञ्चाशदनिले पञ्चाशदनिले दिविद्विः द्विविद्भिः षट्त्रिंशत् षट्त्रिंशत् मनसि च मनसि च चतुष्षष्टिरिति ये चतुष्टि चतुष्षष्टि पुरिल चतुष्षष्टि चतुष्टि रिति ये ऋतिये मयूखास्तेषाम् अप्युपरि अभ्युपरि तव पादाम्बुज मैम दव இல்ல तव 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 पादाम्बुज युगम युगम பஞ்சம் கொள்ளை நோய் நிவிருத்தி. இது வந்து ஆதார சக்கரங்களின் கிரணங்களும் அதுக்கு அப்பாலும் என்ன டிஸ்கிரிப்ஷன். இந்த 7 ஆதார சக்கரங்கள்ல அம்பாளுடைய கிரணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன். நான் வெறும் மீனிங் சொல்லியிருக்கேன். நம்ம வெறும் அதை ஒரு 4 தடவை சொல்லி பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் இன்னும் சொல்லல. ஸோ ஐ ஸ்டாப் ஹியர். நெக்ஸ்ட் வீக் திருப்பி ஒரு தடவை இதை சொல்லி பார்த்துட்டு ஐ வில் கெட் இன் டு த எக்ஸ்பிளனேஷன் பார்ட். ஏன்னா இது அகெயின் ஸ்ரீசக்கர தத்துவம் எப்படியோ அந்த மாதிரி இது கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கும். ஸோ அடுத்த வாரம் ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்த வாரம் 22 எல்லாரும் அவைலபிளா தானே இருக்கேன்? வேற ஒன்றும் விசேஷம் இல்லைல்ல? 27 தானே சதுர்த்தி. டன் டன் சரியா? எனி क्वेश्चंस? புரிஞ்சதா இன்னைக்கு கிளாஸ்ல நடத்தினது? வேகா இருக்கா ரொம்ப? What does that smile mean, மாதங்கி மேம்? இல்ல எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுனால எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியல. எனக்கு கொஞ்சம் வேகா தான் மேம் இருந்தது இன்னைக்கு. நரம் வர்ஷியாம்சம் அதுவுமா? ஆமா, அதுவே எனக்கு கொஞ்சம் அப்படிதான் இருந்தது. ஓகே, உங்களுக்கு அதுல என்ன புரியல? மீனிங் புரியலையா இல்ல அந்த கான்செப்ட் புரியலையா? எனக்கு அதாவது கடாட்சம்ங்கிற அந்த இது பண்ணி நீங்க சொன்னது ஓகே, பட் ஒரு கோர்வையா அந்த இதோட மீனிங் எனக்கு புரியவே இல்லை. ஓகே, நான் ஒரு தடவை திருப்பி சொல்றேன், புரியறதான்னு பாருங்க. திஸ் இஸ் ஃபார் ஆல். ஓகே, 13th எடுத்துக்கோங்க. அர்த்தம் என்னன்னா, இவனை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு வயதான உடம்புல தெம்பில்லாத மனுஷனை கூட அம்பாளுடைய கட்டாட்சம் அவன் மேல பட்டுடுத்துனா young women will seek him out. So அவ புடவா வந்து இருக்கு, தலைமுடியா வந்து இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவனை பார்த்தா அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு, அந்த அட்ராக்ஷன் தாங்க முடியாம பின்னாடி ஓடி வரா. அனுதாவந்தி, அவன் எங்க போறானோ பின்னாடியே அவனை பின்தொடர்றா.
சோ இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த சக்திகள், ஸ்திரீ ரூபத்துல இருக்கிற சக்திகள் அவனை வந்து சேர்ந்துடுறது. ஈவன் இஃப் ஹி இஸ் டிப்ளோரபிள், ஈவன் இஃப் ஹி டசன்ட் லுக் குட், ஈவன் இஃப் ஹி இஸ் ரொம்ப மோசமான ஒரு வினை இருந்தவனா இருந்தால் கூட அம்பாளுடைய கட்டாட்சம் பட்டுடுதுன்னா young women run behind him, beautiful young women run behind him. அப்படின்னா என்ன அர்த்தம்? they seek his company. அந்த சக்தி அம்பாளுடைய கட்டாட்சம், அந்த கர்ம வினை போனாதானே மத்தவாளுக்கு இவனை பார்த்தா அப்படி தோணும். அந்த கர்மத்தை அழிக்க கூடியது அம்பாளுடைய கட்டாட்சம். அதுக்கு தான் நான் அந்த ஸ்லோகம் கோட் பண்ணேன். மாதக்ஷணம் ஸ்னபயமாம் தவ வீக்ஷித்தேன. அந்த ஒரு க்ஷணம் உன்னுடைய கட்டாட்சம் பட்டுட்டுனா என்னுடைய இருளை போல இருக்கும் கர்ம வினைக்கு நீ உன்னுடைய கட்டாட்சம் என்னது? சூரிய ஒளி போல. ஒரு நிமிஷத்துல சூரிய ஒளி வந்தா கிராஜுவலா போகுமா டார்க்னஸ்? இல்ல அந்த நிமிஷமே போயிடுமா? எத்தனை ஜன்மாவா சேர்த்து வச்ச கர்ம வினை which we are probably experiencing for thousands of years now, birth after birth, அம்பாளுடைய கட்டாட்சம் பட்டுடுத்துனா சூரிய வெளிச்சம் போலனா என்ன அர்த்தம்? அந்த நிமிஷமே அது கிராஜுவலி சேர்ந்த மாதிரி கிராஜுவலி குறையாது, அப்பவே குறைஞ்சிடும். சோ இங்க அதுதான் என்ன சொல்றார், உன்னுடைய கட்டாட்சம் ஒரு நிமிஷம் பட்டுடுத்துனா ரொம்ப பத்தித்தனா இருக்கிற, ரொம்ப வயசான, இந்த வயசுலயும் நம்ம ஒரு ஒரு ரொம்ப கிழட்டு தன்மை உள்ள ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து இந்த சென்சுவல் பிளஷர்ஸ் சீக் அவுட் பண்றாருன்னா நம்ம அவளை பார்த்தாலே நம்மளுக்கு கோவம் வரும். கேவலமா இருக்காருன்னு ஒரு மாதிரி அசிங்கமா பார்த்துட்டு போக மாட்டோம் நம்ம. அப்பேற்பட்டவரா இருந்தாலும் அம்பாளுடைய கட்டாட்சம் பட்டுதுன்னா அவர் தலையெழுத்து மாறிடும் அப்படின்னு சொல்றா. எப்படி மாறும்? அந்த எப்படி மாறுறதுங்கிறதுக்கு தான் பெண்கள் அவரை பின்தொடர்ந்து வருவா அப்படின்னு சொல்றா. புரிஞ்சுதா? அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தான். பெண்கள் யார சொல்றா? பெண்கள்ங்கிறது யாரோடைய டிஸ்கிரிப்ஷன்னா குணங்கள், சக்திகள், பெண் ரூபம், பெண் வடிவமான சக்திகள். எப்பேற்பட்ட சக்திகள்? ஞாபக சக்தி, ஞானம், வைராகியம், அழகு. நம்ம எந்த குணங்கள்லாம் பார்த்து அப்பா இப்பேற்பட்ட குணவானா இருக்காரேன்னு மெச்சுப்போமோ அந்த குணங்கள் எல்லாம் அவரை பின்தொடர்ந்து வரும். அவர் எங்க போனாலும், அவர் வேண்டான்னு சொன்னாலும் அவர் அதெல்லாம் அவர்கிட்ட வந்து அது குமியும் அப்படின்னு சொல்றா. So how is that described? As women who seek his company. அந்த விமனோட டிஸ்கிரிப்ஷன் தான் தலைமுடி அவிழ்ந்து வரா, மேலாக்கு நகர்றது, புடவை அவுந்து போறது, அது கூட தெரியாம அவன் பின்னாடி ஓடி வரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்ப நடக்கும்? when you are immensely attracted to someone. அப்போ அந்த சக்திகள் get attracted to him like that அப்படின்னு அர்த்தம். மேக்னெட் மாதிரி he attracts those things. எப்போ அம்பாளுடைய அந்த கட்டாட்சம் ஒரு க்ஷணம் விழுந்துடுத்துனா அவன் மேல போதும். புரியுறதா? எஸ் மேம், இப்போ புரிஞ்சது மேம். சோ இது என்னது? நரம். அந்த மனிதன் எப்படி இருக்கான்? அந்த நரனுக்கு, எப்பேற்பட்ட நரனுக்கு? வர்ஷீயாம்சம் நரம், வயதான நரன். அவன் மேல் அவனுக்கு நர்ம சுஜடம், சென்சுவல் பிளஷர் சீக் பண்ற ஜடத்தை போல இருக்கிற அந்த மனிதனுக்கு தவாபாங்காலோகே, உன்னுடைய அப்பாங்க ஆலோகனம், கடைக்கண் பார்வை அவன் மேல விழுந்துடுத்துனா பதிதம், பதிதம் நரம், பதிதம் நர்ம சுஜடம், நயன விரசம், வர்ஷீயாம்சம், இதெல்லாம் அந்த நரன், அந்த மனிதனுக்கான அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே. பதித்தனா இருக்கிறவன் பார்த்தாலே நயன விரசம், கண்ணுக்கு ரசமாவே இல்லை அவனை பாக்குறதுக்கு. வயசான கிழட்டுத்தன்மை உடையவன், அவனை பார்த்தாலே ரொம்ப மோசமானவனா இருக்கான். அவனுடைய திங்கிங்கே சரியில்லை, அப்பேற்பட்டவனா இருக்கான். அப்படி இருந்தாலும் தவ அப்பாங்கால், ஓகே, உன்னுடைய கடைக்கண் அவன் மேல ஒரு நிமிஷம் பட்டுடுதுன்னா அவனுக்கு என்ன நடக்கிறது? அவனை அனுதாவந்தி, பின்தொடர்ந்து, சதசக நூற்றுக்கணக்காக பின்தொடர்ந்து வருகிறார்கள். யாரு? கலத்வேணி பந்தாக, தலைமுடி கலைந்தவர்களாய் இருக்கும் பெண்கள். அடுத்து குச்சகலஷ இஸ் அவளோட பிரெஸ்டோட டிஸ்கிரிப்ஷன். அது மேல இருக்கிற வஸ்திரம் நகரது, வஸ்திரம் சிச்சயா,
இந்த வஸ்திரம் நகர்றது அது கூட தெரியல, அப்பேற்பட்ட பெண்கள். அப்புறம் வேற என்ன, ஹட்டாத்ரட்யாத் காஞ்சியோ, இடுப்புல கட்டின்னு இருக்கிற புடவைய புடிச்சு வச்சுட்டு இருக்கிற அந்த கயிறு அவரது அது கூட தெரியாத பெண்கள். அப்புறம் விகலித துகூலாகா, புடவைய வந்து போறது அதுவும் தெரியாத பெண்கள். நாட் சாதாரண பெண்கள், யுவதயாக, யங் விமென். ஓகே, ஆதிசங்கரர் ஏன் இப்படி எழுதியிருக்கார்? ஏன் வேற டிஸ்கிரிப்ஷன், சிமிலி, மெட்டஃபர்லாம் அவருக்கு கிடைக்கலையா? இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினா பயங்கரமா உரைக்கும் தெரியுமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இது. சாதாரணமா திட்டுறதுக்கும் கெட்ட வார்த்தையால திட்டினா ஒரு இம்பாக்ட் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி. திஸ் இஸ் ஹவ் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட்ல. ஒரு விஷயம் மோசம்னு சொல்றதுக்கும் அந்த மோசம் எப்படிப்பட்ட மோசம்னு டிஸ்கிரைப் பண்றதுலயும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் அந்த டிஃபரன்ஸ் தான். அண்ட் இந்த பெண்கள் இப்படி தொடர்றாங்கிறதுலயும் ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி சொல்லியிருக்கார். அந்த ஸ்திரீகள் அவளுடைய லிமிட்டேஷன்ஸ், லிமிட்ஸ், அவளுடைய மரியாதைய மறந்து போய் அவ அந்த மாதிரி வராங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அந்த சக்திகள் அப்படி அவன் இடத்துல அட்ராக்ட் ஆகி வருதுன்னு அர்த்தம், அவளுடைய கண்ட்ரோலை மீறி. அதுக்கு அதுதான் அர்த்தம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? How will the layman understand that? ரெண்டு பேரும் வா, கிச்சன் விட்டு வெளில வா. என்ன வேணும் மேம்? நீங்க வந்து அன்மியூட்ல ஏண்டா இருக்கீங்க சக்கரை பொங்கல் சாப்பிட போறியா? மேம், அன்மியூட்ல இருக்கீங்க மேம். சரி, அப்படியே கொஞ்சம் இங்க பார்சல் அனுப்புங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா எங்க இடத்துல இன்னைக்குதான் இது நோம்பாச்சு, அதான் வேற ஒண்ணும் இல்ல. ரைட், புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுது மாமி, தேங்க்யூ. 14th புரியாது, நான் புரிய வைக்கிற மாதிரி எதுவுமே அது சொல்லல. அடுத்த கிளாஸ். அதுல வெறும் ஒரு சக்கரத்துக்கு என்னென்ன நம்பருங்கிறது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அது ஓகே. அது வந்து அம்பாளுடைய கிரணங்கள்னு சொல்றான். அந்த நம்பர்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் அம்பாளுடைய கிரணங்கள். சோ அந்த கிரணங்கள்னா என்ன, அம்பாளுடைய கிரணங்கள்னா என்ன, அதை நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. சோ நீங்க அந்த விஷயமா குழப்பிக்க வேண்டாம். அதை கிராஜுவலா கொண்டு போகணுங்கிறதுக்காக அந்த மீனிங் மட்டும் சும்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். I have not gone into detail. சோ சில ஸ்லோகங்கள் வந்து ஒரு கோர்வையா இருக்கும், சிலது வந்து ஒரு ஸ்லோகத்துல ஒரு தீம் இருக்கும். சோ நீங்க வந்து ஒரு ஸ்லோகத்தையும் ஒரு ஸ்டாண்ட் அலோன் தீமா இருக்கிற ஸ்லோகமா தான் பார்க்கணும். போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் கனெக்ஷன் இல்லையே அப்படின்னு பார்க்க கூடாது. ஒன்னொன்னும் ஒரு காவியம், ஒரு போயம் மாதிரி. இது ஒரு போயம், அடுத்த ஸ்லோகம் ஒரு போயம், அப்படி தனி தீம். இப்போ 12வது ஸ்லோகத்துல வந்து அம்பாளுடைய அழக பத்தி, அந்த அழகை எப்படி சிவபெருமான் உணர்றார் அப்படிங்கிறது 12th, அது தீம் முடிஞ்சு போச்சு. 13th அம்பாளுடைய கட்டாட்சத்தை பத்தின தீம், அந்த தீம் முடிஞ்சு போச்சு. 14வது ஸ்லோகங்கள்ல ஆதார சக்கரங்கள் மேல அம்பாளுடைய கிரணங்கள் எப்படி இருக்குங்கிறது தீம். ஸோ டிஃப்ரெண்ட் தீம்ஸ். வேற அடுத்தடுத்த ஸ்லோகம் முதல்ல இருக்கிறதும் அதுக்கப்புறம் இருக்கிறதும் கனெக்ட் பண்ணாதே. அந்த லாஜிக்கல் ஆர்டர்ல அது இல்ல. சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? யாருக்காவது क्वेश्चंस இருக்கா? சரி, முடிச்சுக்கலாமா அப்போ கிளாஸ்? Happy Krishnashtami, ma'am. Thank you. Wish you all happy Janmashtami. Sunday ஃப்ரீயா இருப்பீங்களா எல்லாரும்? அக்கா உங்களுக்கு போணும் இல்லையா? You have to go to work இல்ல? என்ன டைம்? தெரியல, அதை நான் யோசிச்சு தான் சொல்லணும். நீங்க உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகும்? மார்னிங்ஸ்னா பிஸி. இந்தியா டைம் 4 வரைக்கும். இந்தியா டைம் 4 வரைக்கும். சாரி, ஈவினிங் ஆச்சுன்னா இந்த டிக்கெட் எல்லாம் கொஞ்சம் சாமியாட ஆரம்பிச்சிடும். அவரும் வேற இருக்க மாட்டார். போக்கிமான் வச்சுதான் ஓட்டணும். அது ஒரு லெவலுக்கு மேல ஓடுமான்னு தெரியல. நான் போடுறேன், என்னால முடிஞ்சுன்னா நான் போடுறேன். எல்லாருக்கும் ஓகேனா சண்டே மீட் பண்ணலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடேவே பார்க்கலாம். I think எல்லாரும் கூலி போவாலும் சண்டே. கூலியா? ஐயோ, அது ஏன் கேக்குறேன்?